நம்ம காராமணி காய் வச்சு எப்படி கூட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம காராமணி காயை நல்லா கழுவிட்டு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண 2 கப் வர மாதிரி நம்ம எடுத்துக்கிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதில் 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் 3 பச்சை மிளகாயை நடுவில் கீறி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் லேசாக ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் இதில் 3 பல் பூண்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு தக்காளியை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். தக்காளி லேசாக ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம குக்கர்லேயும் செய்யலாம், இல்லைனா நம்ம வந்து கடாயிலையும் செய்யலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்தா அந்த காராமணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்து அதை நம்ம கழுவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் ப்ரெஷர் குக் பண்ணால் போதும். இப்போ இது குக் ஆகிடுச்சு. இப்போ இதை ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 கப் துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை தாளித்து உள்ளே சேர்த்துடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 2 சிகப்பு வத்தல் சின்ன சின்ன துண்டாக பிச்சு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம குக்கரில் அப்படியே உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தவர்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.